இப்ப பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். அப்படி கேளு. அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும்ல சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வெளியில போயிட்டு வர்றாங்க அப்படி இப்படின்னாலும் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. சொந்த வீடு வேணுங்களா சார்? நீ சொன்னீங்க வீடு வேணும் கார் வேணும்னு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல என்ன? அது ஓரளவுக்கு இருக்கணும் தாங்க சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓரளவுக்கு எவ்வளவு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிடல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்தமா ஹாஸ்பிடல் இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிடல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும். பாருங்க நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. வருஷமா அவங்க சைடு மட்டுமே தாங்க சார் டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீ வாங்கிட்டு இருந்த, இது ஏன் டர்ன்ரா, இனிமேல் நான் வாங்குறேன். அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி அவங்க மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது?